தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வர முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள புதூரில் புதிதாக கட்டப்பட்ட ரேசன் கடையை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளரும் பேசிய அவர், காந்தி பிறந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பாஜக நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரும்போது தமிழகத்தில் கொண்டு வருவதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை என கூறிய அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் ஜாமீனில் வந்துள்ளார் என்றும், திமுக மீதான விமர்சனங்களுக்காக சவுக்கு சங்கர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மது ஒழிப்பை கொண்டு வந்து விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறது, அதே போல் கர்நாடகா இருக்கிறது, தெலுங்கானா இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, கேரளா இருக்கிறது. அங்கே எல்லாம் மதுவை வைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே மட்டும் நாம் மதுவை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாது, நடக்க முடியாத ஒரு செயல். ஏன்னா இங்கே இருக்கவங்க அங்கே போய் குடிச்சிட்டு வர போகிறாங்க, இல்லாவிட்டால் கள்ளச்சாராயம் போன்றவையெல்லாம் பெருகிவிடும். ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்தியா பூராவும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தானே ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய கொள்கையாக தானே காந்தி பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மது ஒழிப்பு இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தளபதி நிச்சயமாக முழு ஆதரவையும்